அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவரை முதலமைச்சர் ஆக்கினா பல சர்ச்சைகள் வரும். அவரே ஆட்சி நடத்தட்டும், நான் பின்னாடி இருந்து பார்த்துக்கிறேன், இந்த முடிவுக்கு அவரே வந்துட்டார். ஆனால் இப்போ அவர் அதற்கான தயாரிப்பே இல்லை. உதயநிதி என்ன காரணம்னா, துணை பொதுச் செயலர் பதவியில் உட்கார்ந்து சொன்னால் தான் மாவட்ட செயலர் கேட்பாங்களா, மந்திரி கேட்பாங்களா? இப்போ எந்த பதவியும் இல்லை. இதில் மிதுனுக்கு யார்? மிதுன் எடப்பாடி பையன். ஆமாம், அவர் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்களா? ஸ்டாலின் 100 ஆண்டு காலம் வாழட்டும். சரி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை படுத்தாருன்னா மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் கனிமொழியுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க. கனிமொழி கட்டுப்பாட்டுக்கும் முன்னாள் அமைச்சர்கள், அன்னைக்கு இன்னாள் அமைச்சரோ முன்னாள் அமைச்சரோ முன்னாள் எம்எல்ஏவோ முன்னாள் மாவட்ட செயலர் இன்னாள் எல்லாம் யார்கிட்ட போயிடுவாங்க. ஒரு பதவி தூக்குனா அவன் அனாதையாக போயிடுவான், அவனை அடித்து கொல்லப்படுவான். போலீஸ் பகைச்சிருப்பான், எதிர்கட்சியை பகைச்சிருப்பான், அந்த ஏரியாவுக்கு ரியல் எஸ்டேட்டை பகைச்சிருப்பான், பில்டரை பகைச்சிருப்பான். ஏன்னா நானும் அந்த வழி எனக்கு தெரியும். நான் மாவட்ட செயலாளர் இருந்தவன். உங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, உங்கள் அப்பாவுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். உங்கள் தாத்தாவை நான் தான் அரசியல் பண்ணோம். பேசாம தம்பி, உனக்கு என்ன தெரியும், ஒரே மிரட்டி வச்சிருவாரு. அதனால தான் பெஞ்ச காலி பண்ணி போயா என் மகனுக்கு நான் முடிச்சு விடணுங்கிறார். யாரு? அவருக்கும் தெரியும் எதிரி தலைக்கு மேலே எதிரிகள் இருக்கிறான். பிஜேபி இருக்கு, அதிமுக இப்படா சண்டை பிடிச்சிக்கோனுங்க நம்ம அதிகாரத்துக்கு வரலான்னு அதிமுக இருக்கு. கனிமொழி காத்து கொண்டு இருக்கிறார். 50 வயது இளைஞனுக்கு இது கூட தெரியலனா அவன் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உதயநிதி, முதலமைச்சர் ஸ்டாலின், இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு உரசல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஆமாம் அப்படிதான்ற மாதிரி இருக்கு. அதோடைய தலைப்பே என்னவா இருக்குன்னா, உதயநிதி ஆப்சன்ட், ஸ்டாலின் அப்செட் அப்படின்னு தான் அவங்கள கொடுத்துருக்காங்களே. இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்குன்னா, பல விழாக்களில் அவர் கலந்துக்கிறது இல்லை, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் கலந்துக்கலை, ஏன்னா எல்லா முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்ட போது அவர் கலந்துக்கலை அப்படிங்கிறது. ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா நடந்தபோது கூட அவர் கலந்துக்கலை, அவர் ஒரு அப்செட்டில் இருக்கார் அப்படின்றது, பல நேரங்களில் பல இடங்களுக்கு ஆப்சென்ட் ஆகுறாரு அப்படின்றது இதுவாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நேரம் அவர் சரியான நேரத்துக்கு வரதில்லை, ஒரு நிகழ்ச்சிக்கு நேரம்னா அந்த நேரத்துக்கு சரியாக வரதில்லை அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ஒரு வருட காலம் தான் இருக்குது தேர்தலுக்கு 2026 அப்படின்ற நேரத்தில் இப்படி ஒரு உரசல் அப்படின்றது இயல்பான ஒன்றா பார்க்கணுமா? ஏன்னா நம்ம இப்போ கடந்த காலங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாமகவில் அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்குமான உரசல், மதிமுகவில் வைகோக்கும் துரை வைகோக்கும் இருக்கக்கூடிய உரசல், அதே மாதிரி இதுவும் அந்த மாதிரியான ஒரு உரசலா? ஏன்னா இது ஒரு பெரிய கட்சி, ஆள்கின்ற கட்சி அப்படின்னும் போது நிறைய கேள்விகள், நிறைய வருத்தங்கள் இருக்குது. அவருடைய ஆதரவாளர்களை அதிகமாக்கணும் அப்படின்னு உதயநிதி அவர்கள் விருப்பப்படுறாருன்னு இதில் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் உண்மைதானா? இல்லை, இப்போ உதயநிதியை பொறுத்த வரைக்கும் கட்சியில் அடிமட்ட தொண்டனாக இருந்து இந்த பதவிக்கு வராதவர்களுடைய நிலை பூரா இப்படி தான் இருக்கும். அடிமட்ட தொண்டனாக இருந்து வராமல் இருந்தால் இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு இன்றைய தமிழ்நாடு அரசியல் கள நிலவரம் இப்படி தான் இருக்கு. அன்புமணி ராமதாஸ், வைகோ துரை வைகோ, திகாவில் பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது, வீரமணி அன்புராஜ், உதயநிதி ஸ்டாலின், இவர்களெல்லாம் பார்ன் வித் கோல்டு ஸ்பூன், சில்வர் ஸ்பூன் கூட இல்லை. இவர்களுக்கு ஒரு தொண்டனுடைய வழி என்ன, இந்த பதவிக்கு வருவதற்கு எத்தனை போராட்டம் நடத்தணும், இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். கருணாநிதிக்கு தெரியும், ராமதாஸுக்கு தெரியும், வீரமணிக்கு தெரியும், வைகோவுக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு கூட தெரியும். ஸ்டாலினுக்கு கூட தெரியாது. ஏன்னா நீங்கள் ஸ்டாலின் ஏன் தெரியாதுன்னு சொல்கிறோன்னா, திமுக எதிர்கட்சி ஆட்சி காலம், எம்ஜிஆர் காலம், அப்போது பாசமாக வளர்த்த ஒரு நாய்க்குட்டி காணாமல் போச்சு ஸ்டாலினுக்கு. அப்போ வயசு என்ன இருக்கும்? இப்போ இருக்கக்கூடிய வயசில் 25 50 கழிச்சுங்க. அப்போ என்ன வயசு அவருக்கு? 25 வயசு. அந்த நாய்க்குட்டி தான் வேணும்னு ஒத்த கால் நிற்கிறார். அப்போது ராஜமாணிக்கம், கருணாநிதியினுடைய
முதன்மை செயலாளராக இருந்தார் ராஜமாணிக்கம் ஐஏஎஸ். அப்போ அந்த அதிகாரி கருணாநிதி வீட்டில் உதவியாளராக இருக்கார், இறந்த சண்முனாகதனன் மாதிரி. அப்போ இவர் அந்த நாய்க்குட்டி எப்படியாவது பிடிச்சி கொண்டு வாங்குறாரு. யார்? முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அன்றைய ஸ்டாலின். அவரும் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, சில வேலைகள்லாம் செய்கிறாரு. நாய்க்குட்டியே காணோம். என்னன்னா அவர் கொடுத்த அழுத்தத்தில் வேலையை விட்டே போயிட்டார். வேலையை விட்டு போயிட்டார். ஆமாம், முதலமைச்சருடைய மிக மிக முக்கியமான உதவியாளர் ராஜமாணிக்கம். இதுதான் இவர்களுடைய நிலை. இப்போ இதே நிலைமை தான் பல ஆயிரம் கோடி இருக்கிற பெரியார் அறக்கட்டளை அன்புராஜ் தான். அதாவது பொங்கல் அன்னைக்கு வீரமணி அங்கே வேலை பார்க்குற நூற்றுக்கணக்கான பேருக்கு 500 கொடுத்து அனுப்புகிறார். இவர் என்ன பண்ணுறார்? அன்புராஜ் அந்த 500 வாங்கிட்டு 100 கொடுத்து அனுப்புகிறார். இது அங்கேருந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஊழியரே என்கிட்ட சொன்ன தகவல். அப்போ 500 ரூபாயை வீரமணி கொடுப்பதே அரிதிலும் அரிது. 500 கொடுக்குறாருன்னா அதுக்கு மதிப்பு 5000 ரூபா. 5000 ரூபா கொடுக்க வேண்டியவனுக்கு 500 கொடுப்பார். யார்? வீரமணி. ஏன்னா அவர் ரொம்ப வறுமை சூழப்பட்டவர், கடுமையான கஷ்டம். அப்படி இருந்து பெரியாருக்கு பிறகு தான் அதிகாரம் அவர்கிட்ட வரல, மணியம்மைட்ட தம்பிகிட்ட போயிடுது. மணியம்மை தம்பியிடமிருந்து அதிகாரத்தை படித்து கொடுத்தவர்கள் அந்த ராமகிருஷ்ணன் ஆரிச்சாமி ஆட்கள் தான். அதற்கு பிறகு தான் அவர்கிட்ட அதிகாரம் பணமெல்லாம் வருது. அப்போ அவர் ரொம்ப வறுமை. அது அவர் பிறந்த குடும்பம் ஒன்று, அவர் வளர்த்த குடும்பம் ஒன்று. இவ்வளவு வறுமையில் அடிபட்டவர். அப்போ அவர் 5000 ரூபா கொடுக்க வேண்டிய எவ்வளோ கொடுக்குறாரு? 500 ரூபா. அது அவருடைய மகன் அன்புராஜ் அதை வாங்கிட்டு 100 ரூபா கொடுக்குறாரு. இதுதான் உதயநிதி டீம், அதுதான் அன்புமணிட்டையும் இதுதான், துரை வைக்கோட்டையும் இதுதான், அன்பு ராஜுகிட்டையும் இதுதான். இவர்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அதிகார மையம். நீங்கள் எடப்பாடி மகன் மிதுன் அவர் அரசியலுக்கு வரல. அரசியலுக்கு வரல. ஏன் அரசியலுக்கு வரலைன்னா அவங்க அப்பா எடப்பாடி சொல்லிட்டாரு, தம்பி கண்ணு இந்த கோயம்புத்தூர் பாசையில் இதுக்குள்ளே வராதப்பா, இது மோசமான ஆட்கள் நிறைந்த பகுதி, மொத்த சொத்தையும் ஒரே கையெழுத்தில் வாங்கிட்டு உன்னை விரட்டி விட்ருவான், எனக்கு பிறகு மொத்த சொத்தையும் ஒரே கையெழுத்தில் வாங்கிட்டு உன்னை விரட்டி விட்ருவான்ப்பா, அதனால் இதுக்குள்ளே வராத, இது அத்தனையும் அக்யூஸ்டுகள், அத்தனையும் பெரும் குற்றவாளிகள் அப்படின்னு எட்ட நின்றுக்கப்பா கண்ணு, கோயம்புத்தூரில் கண்ணுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அரசியல். அப்போது உதயநிதிக்கு இப்போது கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட ஸ்டாலின் என்ன பேசுகிறாருன்னா, முதலமைச்சர் வேட்பாளராகவே நான் உதயநிதி அறிவிச்சிடலான்னு பார்க்குறேன். உதயநிதியை முதலமைச்சர்? ஆமாம் ஆமாம், 2026. ஆமாம், இன்னும் 1 வருஷம் இருக்குது. தனக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவரை முதலமைச்சர் ஆக்கினா பல சர்ச்சைகள் வரும். அவரே ஆட்சி நடத்தட்டும், நான் பின்னாடி இருந்து பார்த்துக்கிறேன், இந்த முடிவுக்கு அவரே வந்துட்டார். ஆனால் இப்போ அவர் அதற்கான தயாரிப்பே இல்லை உதயநிதி. என்ன காரணம்னா, தயாரிப்பு இல்லை. எந்த மாதிரி தயாரிப்பு இல்லை? ஒரு முதலமைச்சராக இப்போ 49-50 வயசு ஆச்சு. இந்த 50 வயசில் கருணாநிதி முதலமைச்சர் பல பேரை காக்கா பிடிச்சி, பல பேரை காலில் விழுந்து, பல பேரை காலில் விழுந்து காக்கா பிடிச்சி முதலமைச்சர் ஆவதற்கு கருணாநிதி எப்பாடு பட்டிருப்பார். ஆனால் இவருக்கு முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக வருது, ஆனால் அதனுடைய வழி அவருக்கு தெரியல. இல்லை, இன்னொரு பக்கம் அவருக்கு அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியும் அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி குடும்பத்திலையும் அவருடைய ஆதரவாளர்களும் சொன்னதாகவும் அதில் வந்து தகவல் இருக்குது. இல்லை, அந்த இதில் வர்ற தகவல் பாதிக்கு மேலே உண்மைக்கு புறம்பானது. இது தான், நீங்கள் முதலமைச்சர் பதவியும் நீங்கள் முதலமைச்சர் குடும்பம் தான் எல்லா அதிகாரம் செய்யுது. இதில் துணை பொதுச் செயலாளர் வரலினா யாரும் கேட்க மாட்டானா? இல்லை, கேட்குறேன். துணை பொதுச் செயலாளர் பதவியில் உட்காந்து சொன்னால் தான் மாவட்ட செயலர் கேட்பாங்களா, மந்திரி கேட்பாங்களா? இப்போ எந்த பதவியும் இல்லை. இதில் மிதுனுக்கு, யார் மிதுன்? எடப்பாடி பையன். ஆமாம், அவர் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்களா? அவர் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது. ஏங்க, ஒன்றுமே இல்லாமல் சசிகலா எந்த பதவியும் இல்லாமல் 25 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினாருங்க. நடந்ததா இல்லையா? ஜெயலலிதாவுக்கு யாரும் பயப்பட மாட்டான். யாருக்கு பயப்படுவான்? சசிகலாவுக்கு. சசிகலாவுக்கு. அந்த மாதிரி ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, எம்எல்ஏவா, எம்பியா, துணை பொதுச் செயலாளரா, என்ன பதவியில் இருந்து சசிகலா?
ஆனால் பவர் எல்லாம் அவங்கள்ட்ட தான். இது முட்டாள்கள் இந்த பத்திரிகையில் எழுதுகிற பயிலுக முட்டாள்கள், அரசியல் தெரியாத பயிலுவார். நான் நிறைய பக்கம் இப்போ இந்த விகடனெலாம் பார்க்குறேன். 25 வயசில் உட்காந்து அரசியல் விமர்சனம் பண்ணுறான். அரசியல் என்பது 1000 வருஷம் அனுபவம் உள்ளது அரசியல். அப்போது நிறைய பேருக்கு ஒரு ஆரம்பிக்கும் போதே இப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதாய அரசியல். ஆனந்த விடனில் ஒரு தம்பி இளங்கோவன் பேசுகிறார். இப்படி நான் பார்த்தேன். அரசியல் என்பது எவ்வளவு பக்குவப்பட்ட ஒரு விஷயம். எத்தனை தொடர்புகளை வைத்திருக்கணும், எத்தனை பேரோடு நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். 75 வயதான முன்னாள் எம்பி, இன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ, அரசியல் கட்சி தலைவர்கள் சாதாரண இந்த விஷயத்துக்காக ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் பேசுகிறோம், காதில் புகை வந்துடுது. அதுதான் அரசியல். அத்தனை பேரோட தொடர்பு இருந்தால் தான் ஒரு விஷயத்துக்கு அத்தனை தகவல்களை சொன்னால் தான் அரசியல். இப்போது உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அது போன்ற எந்த விஷயங்களும் அவருக்கு பயிற்றுவிக்கப்படவில்லை. நீங்கள் ஸ்டாலினுக்கே இந்த பதவி தங்கத்தட்டில் வச்சு கொடுக்கப்பட்டதான். பெரிய கஷ்டம்லாம் இல்லை. கஷ்டம் யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு கஷ்டம். கருணாநிதிக்கு கஷ்டமே தவிர கருணாநிதி காலத்திலேயே திமுகவுடைய எதிரிகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி இருக்கிற பல பேர் திமுகவுக்கு ரூட்டை கிளீன் பண்ணி கொண்டு வந்து இதில் வச்சு கொடுத்துட்டு போனார். தங்க தட்டில் வச்சு கோபாலபுரத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். யார்? கருணாநிதி. கோபாலபுரம் வீட்டுக்கு அறிவாலயத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்த பிறகு எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை. சொந்த குடும்பத்தில் அழகிரி இருந்தார். அழகிரியை அரசியல் விட்டு விரட்டி விட்டாங்க. அப்போ அங்கே எதிர்ப்புங்கிற விஷயமே இல்லை ஸ்டாலினுக்கு. அதனால் அவர் முதலமைச்சர் ஆக முடிந்தது. கருணாநிதி அப்படி முதலமைச்சர் ஆக முடிஞ்சுதா? முடியல. எம்ஜிஆருக்கு பதில் சொன்னார். அதற்கு முன்பு அண்ணா மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியனுக்கு பதில் சொன்னார். எஸ்டிசிக்கு பதில் சொன்னார். பல பேருக்கு பதில் சொன்னார். எமர்ஜென்சி காலத்தில் அத்தனை பேரும் சிறையில் வைத்து அடி உதைக்கப்பட்டார்கள். கைகாலெல்லாம் முறிஞ்சு போச்சு. முரசொலிமானும் காதே கேட்காது. ஆற்காடு வீராசாமிக்கு இந்த காது கேட்காது. ஸ்டாலினை மிதித்து அடித்து உதைக்கும் போது சிட்டி பாபு போய் விழுந்தார் மேலே. அவர் அங்கேயே செத்து போயிட்டார். இதெல்லாம் கருணாநிதி காலத்து அரசியல், ஜெயலலிதா காலத்து அரசியல். ஆனால் இப்போ யாருமே இல்லை. மக்கள் ஓட்டுக்கு 2000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னு மிக சாதாரணமாக நினைக்கக்கூடிய அரசியல் இப்போ வந்துருச்சு. ஒரு தொகுதிக்கு 2000 ரூபா, 2 லட்சம் ஓட்டுக்கு 2000 கொடுத்துட்றோம். 40 கோடி ஒரு தொகுதிக்கு மிக சாதாரணமாக திட்டமிடுகிற அளவுக்கு சபரீசனுக்கும் உதயநிதிக்கு அரசியல் வந்து சேர்ந்துருச்சு வீட்டுக்கு. சபரீசன் என்ன அரசியல் தெரியும்? இன்றைக்கி பல லட்சம் கோடி ஐரோப்பாவோட இன்வெஸ்ட்மெண்ட். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரன் பார்க்குறான், தமிழ்நாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட வரான், 20,000 கோடி 30,000 கோடின்னு. என்ன தொழில் பண்ணுறான்னு ஒன்றுன்னு கேட்குறான். ஒரே தொழில், அரசியல் தொழில் தான். வானம் இங்கெல்லாம் பூமியிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு? விண்வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது ஃபேஸ் எக்ஸு, எலான் மாஸ்க்கு, அவங்க கூட இப்போ பார்ட்னர். நேரு ட்ரம்ப் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. அவனுக்கு போட்டியாக அமெரிக்காவோட ரியல் எஸ்டேட் யார்? நேரு. அப்போலோ ரெட்டியுடைய மருத்துவமனை பூரா காவேரி மருத்துவமனை வாங்க போகுது. பல ஆயிரம் கோடி உலகம் பூரா. இப்படி அரசியல் வந்துட்டுருக்கு. இந்த அரசியலெல்லாம் கருணாநிதி அடித்து செத்து போயிட்டாருன்னு பாண்டிச்சேரத்துக்கு வீசிட்டு போயிட்டானுங்க. பாண்டிச்சேரி அரசியல் பண்ண போகும்போது பாண்டிச்சேரியில் கருணாநிதியுடைய கதை முடிஞ்சே போச்சுன்னு. அங்கே கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் வச்சு தலைமாட்டில் கால் மாட்டில் உட்காந்து அழுகும்போது தான் கனிமொழி அம்மா உட்காந்து அழுகுது. அப்போது ஸ்டாலின் அம்மா யார் இந்த பொம்பளை உட்காந்து அழுகுறான்னு கேட்குது. இது அவருடைய 2வது பொண்டாட்டி. அப்போ நீ அது 3வது பொண்டாட்டி, நீயே 2வது பொண்டாட்டி. பொண்டாட்டி முத்தம்மா. அதுக்கு அங்கே தான் கனிமொழி அம்மாவும் ஸ்டாலின் அம்மாவும் சந்தித்து கொள்கிறார்கள். இதெல்லாம் அரசியல். இப்படி இந்த அரசியல் உதயநிதிக்கு தெரியாது, துரை வைகோவுக்கு தெரியாது, அன்புமணிக்கு தெரியாது, அன்புராஜுக்கு தெரியாது. இவர்களெல்லாம் அடுத்த பட்டத்து இளவரசர்கள். பல ஆயிரம் கோடிக்கு ஒரே நாளில் அதிபதி ஆகிட்டாங்க. அதனால் இவர்கள் இருந்தாலும் ஒன்று தான், போனாலும் ஒன்று தான். இப்போ என்னென்னா, இந்த செய்தி கனிமொழிக்கு தேன் வந்து பாயுது காவேரியிலே, தேன் வந்து பாயுது, நமக்கு ரூட்டு கிளியர் ஆகிட்டு இருக்குன்னு இப்போ கனிமொழி நினைக்கும். என்ன நினைக்குது? வாய்ப்பு இருக்காது. 100-200% வாய்ப்பு. எப்படி பயன்படுத்த முடியும் அவங்களால? எப்படி பயன்படுத்த முடியும்னா, ஸ்டாலின் 100 ஆண்டு காலம் வாழட்டும். சரி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை படுத்தாருன்னா மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் கனிமொழியுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க. கனிமொழி கட்டுப்பாட்டுக்கும் முன்னாள் அமைச்சர்கள், அன்னைக்கு இன்னாள் அமைச்சரோ, முன்னாள் அமைச்சரோ, முன்னாள் எம்எல்ஏவோ, முன்னாள் மாவட்ட செயலர்,
எல்லாம் யார்கிட்ட போயிடுவாங்க? கனிமொழிகிட்ட. இப்போது துரைமுருகனை கூப்பிட்டாரு யார், சபரீஷன். தேர்தல் நெருங்கிருச்சு, பார்ட்டி ஃபண்டு வேணும், மணலை பூரா திருடி விற்கணும், நீங்கள் திருடி விற்று கொண்டு லண்டனில் சேர்த்திட்டு இருக்கீங்க, கட்சி நடத்தணுமா இல்லையா? இல்லை தம்பி, நான் உங்கள் மாமா காலத்து ஆள், உங்கள் மாமாவுடைய அப்பா காலத்து ஆள், அதனால் அப்புறம் வச்சுக்கலாம், நைட்டாக என்னாச்சு, பதவி பறிக்கப்பட்டது. அப்போது துரைமுருகன் ஊட்டி இருக்கிறாள் என்ன பண்ணுவாங்க, நேராக கனிமொழியிட்டார் ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. அம்மா, அப்பா காலத்துலேயும் உன் காலத்துலேயும் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மரியாதை இருந்து பார்த்தியாம்மா, எனக்கு அடுத்த கட்சி யார்கிட்ட போகும்? கனிமொழி. அழகிரியை மிக சாதாரணமாக கையாண்டதை போல கனிமொழியை கையாள முடியாது. இல்லை அப்படின்னா கூட இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கார் இல்லையா, சபரீஷன் வந்து மிக முக்கியமான பவர் சென்டர். சபரீஷனை யாருக்குமே தெரியாத, எத்தனை தொண்டனுக்கு தெரியும். கனிமொழி போய் மதுரையில் கூட்டம் போட சொல்லுங்கள், சபரீஷன் கூட்டம் போட சொல்லுங்கள், யாருக்கு கூட்டம் அதிகமாக வரும்? கனிமொழிக்கு தான். டெல்லியில் கனிமொழி போய் சொல்லுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லுங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில், சபரீஷன் அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லுங்கள். ஸ்டாலினை தவிர்த்துட்டு யாருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்? கனிமொழிக்கு தான். அப்போது இது ஒரு பெரிய கலவரம் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துக்கு ஏன் உதயநிதி அவர்கள் இன்னும் வராமல் இருக்கார்? இவ்வளோ இல்லை, வந்துட்டாரு உதயநிதி, கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தாலுமே அவருக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரியல, தெரியாமல வளர்ந்துட்டார். வளர்ந்த ஸ்டாலினை இப்படியே அரசியல் இருக்குன்னு நினைக்கிறார். இப்படியே இப்போ பாமக கூட்டம் நாளைக்கு, சித்திரை முழு நிலவு விழா, அவர் ப்ரெஸ் மீட் வச்சார் மகன். நாளைக்கு இப்போ பொதுமக்கள் அந்த ரூட் வழியாக வராதிங்க, தவிர்த்துங்கன்ட்டார். இவர் முதலமைச்சர் மாதிரி சொல்லிட்டார். அப்போது இப்போ என்ன நடக்குதுன்னா, ராமதாஸ் காலத்தில் அவன் வேனை பிடிச்சி லாரியை பிடிச்சி வந்துடுவான். இப்போ பல மூர்த்தி மட்டும் சிட்டிக்குள்ள 1 கோடி ரூபா கொடுத்துருக்காராம். யார்? பழைய ஏகே மூர்த்தி ரயில்வே மினிஸ்டர் இருக்கார்ல, அவரே எவ்வளோ கொடுத்துருக்காரா சென்னை சிட்டிக்குள்ளே? 1 கோடி. அப்போது மீதி தமிழ்நாடு முழுக்க ஒரு 60 மாவட்டம் இருக்குது. 60 மாவட்டத்துக்கு எத்தனை கோடி நீங்களே கணக்கு போட்டுங்க. யாருக்கு இது? பாமகவுடைய நிலைமை. தானாக வந்த கூட்டமெல்லாம் போய் இப்போ ஒரு 50 கோடி இறக்க வேண்டியதாக இருக்குது. இறக்குனா தான் இனி கூட்டம் கூடுனா தான் வர்ற தேர்தலில் மதிப்பான். இல்லைன்னா 1/2% ஓட்டுக்கு 1% ஓட்டு கீழே போயிடும். அப்போ இது அன்புமணி கால அரசியல் எப்படி இருக்குன்னு தெரியுதா? ராமதாஸ் கால அரசியல் எப்படி இருக்குன்னு தெரியுதா? இதே தான் அரசியல். இல்லை, அவருக்கு உதயநிதி அவர்களுக்கு எல்லா பதவியும் உடனடியாக கொடுக்கப்படுது. இளைஞரணி செயலாளராக இருக்கட்டும், அமைச்சர் கட்சியே அவங்க கட்சிங்க, யாருக்கு ஏற்று கேட்கறது, துணை முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாமே கொடுத்தாலுமே கூட அவர் மீது வரக்கூடிய அந்த விமர்சனங்கள் ஏன் இவ்வளோ இதுவாக இருக்குது? இல்லை, அதை வரத்தான் செய்யும். என்ன காரணம்னா, இந்த ஒருத்தங்க ஒரு வார்டில் கவுன்சிலர் ஆருக்கு 25 வருஷம் போராடும். அங்கே இருக்கிற கிளைக்கழகத்தில் 100 பேர் இருப்பான். ஒரு கிளைனா குறைந்தபட்சம் 100 பேர் இருப்பான் சார். இந்த கிளையில் 100 பேரோட போராடித்தான் அவங்க அந்த கிளைக்கழக செயலாளராக வரணும். கிளைக்கழக செயலாளராக வந்த பிறகு அவன் அப்புறம் கவுன்சிலராக வருவான். இதுக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கும்? 25 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் இவர் 50 வயசில் துணை முதலமைச்சர் நாற்காலியே தயாராக இருக்கு. அப்போ அவர் கீழே இருக்கிற இந்த கட்டுமானங்கள் தெரியாது. அப்பா மனுக்கு என்ன சண்டைனா, இவர் ஒருத்தர் கொடுத்து அந்த பதவி போட சொல்கிறாரு. அப்பா என்ன நினைக்கிறாரு, இல்லைடா அவ்வளோ சீக்கிரம் அவரை நம்ம பகைச்சிக்கூடாது, அவன் நமக்கு எதிராக போயிடுவான். மாவட்ட செயலாளரோ மந்திரியோ துணை பொதுச் செயலாளரோ ஒரு ஒரு நபர் இப்போ அந்த மயிலை வேலை தூக்குங்கிறாராம், அவன் அந்த ஏரியாவில் நாடார் சமூகம் இருக்குது, அப்படியே எதிராக போயிடும், ஓட்டு போடாது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஸ்டாலினுக்கு தெரியும். அவங்க அப்பா காலத்தில் அதை பார்த்துட்டு இருக்காரு. அவரே 50% தான், 100ன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இவருக்கு என்ன, உதயநிதிக்கு மயிலை வேலு என்ன ஜாதி, அவனுக்கு பின்னாடி எவ்வளோ ஓட்டு இருக்குது, சென்னை முழுக்க இருக்கிற மாவட்டங்களில் நாடார் ஓட்டு எவ்வளோ இருக்குது, அவர்கள் எதிராக போட்டான்னா நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், இந்த கணக்கெல்லாம் மைண்ட்லேயே போட்டுருவார் ஸ்டாலின். ஆனால் இப்போ அவரும் அந்த நிலைமையில் இல்லை. அவரும் அவங்க அப்பா தாத்தா கருணாநிதி போடுவார் அந்த மைண்ட்லேயே இந்த கணக்கை. ஆனால் 50% கருணாநிதி கணக்கில் 50% தான் ஸ்டாலின். ஆனால் உதயநிதி இப்போ 25% இருக்கார். இப்போ இந்த 25-50க்குமான சண்டை, 25க்கும் 50க்குமான சண்டை. இதை அவர் எல்லா சொத்துக்களுமே யாருக்கு? உதயநிதிக்கு தானே. எல்லா அதிகாரங்களும் உதயநிதிக்கு தானே. இப்போ அவருக்கு வயசு 70 ஆயிடுச்சு. 70 இன்னொரு 5 வருஷம்
கடுமையான அரசியல் பண்ண முடியும், ஆளுங்கட்சி எதிர்கட்சியோ. அதற்கு மேலே கண்டிப்பாக ஓய்வு தேவைப்படும். கருணாநிதியை போல் 94 வயசு வரைக்கும் அரசியல் பண்ண முடியாது. அப்போது உதயநிதி தான் முழு அதிகாரத்துக்கான அடையாளம். கூப்பிட்டு சேகர்பாபு சொல்கிறாரு, யோ மாவட்டத்தை பிரிக்கணும்னு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிற, என்னுடைய ஆளை ஊற்றுற மாவட்ட செயலை போடணுங்கிறார். யாருக்கிட்ட? சேகர்பாபுட்ட. சேகர்பாபு மாவட்டம் பிரிஞ்சு அதிகாரம் பிரிஞ்சு போகிறத விரும்பலை. நேராக அவர் இப்போ பார்க்கலாம்னு போயிட்டுருக்காரு. கூப்பிட, என்னையா மாவட்டத்தை பிரிக்கணும் மா சுப்பிரமணியன் சொன்னால் மா சுப்பிரமணியன் ஒத்துக்கிட்டாரு, நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. இல்லை தலைவர் சொன்னால் ஒத்துக்கிறேன். யார்? அவங்க அப்பா. அவர் சொல்லலையா? இல்லை எங்களுக்கு இன்னும் சொல்லலை, அவருக்கு தான் நான் கட்டுப்பட்டவன், உங்கள் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவன், பெரியவர் சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்ட்டு அழிஞ்சு போயிட்டான். அப்போ சேகர்பாபு இப்போ என்ன பண்ணுவார்? நம்மளை பலவீனப்படுத்த பார்க்குறாரு. மாவட்டத்தை உடைச்சி நமக்கு எதிரானவங்க தான் மாவட்ட செயலாக வருவான். நீங்கள் கூக்கா செல்வன் ஒரு மாவட்ட செயலாக இருந்தார். அவர்கிட்ட எடுபடி டீ வாங்கி கொடுத்துட்டு சரக்கருக்கு வாங்கி கொடுத்துட்டு சோடா கடை வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். சிற்றரசு. நான் அதை அவர் அவமதிக்கிறக்கா சொல்லலாம். இதான் நிலைமை. சிற்றரசு மாவட்ட செயலாளர். கூக்கா செல்வம் அவருக்கு டீ வாங்கி கொடுப்பாரா? என்ன பண்ணார்? கட்சியை விட பிஜேபிக்கு போயிட்டார். அந்த கோடம்பாக்கம் கார்னரில் அவருக்கு ஒரு அலுவலகம் இருந்தது, தெரியுமா உங்களுக்கு? கருணாநிதி படம்லாம் ராத்திரி வாஜ்பாயை மாறிட்டார். ஏன்னா ராத்திரி கருணாநிதி பார்த்துட்டு போனால் இப்போ வாஜ்பாயை மாறிட்டார். அது பூரா காவி கலர் அடிச்சிட்டார், பிஜேபியில் போய் சென்டர். அப்போது இது கருணாநிதி இருந்தால் நடக்குமா? நடக்காது. கருணாநிதி யாரையும் பகைத்து கொள்ள மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவார்? முதுகில் குத்துவார். அவனுக்கு சீட்டை கொடுத்து தோக்கடிச்சிடுவார். அவன் முதுகு சீட்டை கொடுத்து தோக்கடிச்சிடுவார். இப்படி தான் பண்ணுவார். அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வச்சுருவார். அப்படி தான் இப்போ மதிமுகவுக்கு போன செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்த ஆறுமுகம் இவர்களை வன்னியர்களை ஒழிப்பதற்காகவே பொன்முடியை போன்ற உடையார்களை எல்லாம் வளர்த்து விட்டார். இது நேரடியாக செய்ய மாட்டார். கருணாநிதி என்ன பண்ணுவார்? மறைமுகமாக செஞ்சு ஒருத்தனை சமாதியே பண்ணிடுவார். ஆனால் இவர்கள் இப்போ உதயநிதி என்ன பண்ணுறாரு? நேரடியாக ஏங்க அவனை தூக்கி அவனை போடுங்க, அப்படி அரசியல் போட முடியாது. அவருடைய ஆதரவாளர்கள் அதிகரிக்கணும்னு நினைக்கிறாரா கட்சிக்குள்ள? ஏங்க மீதி இருக்கிற ஆளுகள் என்ன ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களா? அவருக்கு அவர் அது கட்சி திமுக யார் கட்சிங்க? ஸ்டாலினுக்கு பிறகு திமுக யார்கிட்ட வரும்? அவர் ஆதரவாளர், இவர் ஆதரவாளரா? அப்பா ஆதரவாளர் வேற, அம்மா ஆதரவாளர் வேற, மச்ச ஆதரவாளர் வேறையா? இது வந்து என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் எப்படி பேச்சை கேட்க வைக்கணும், அதான் அரசியல். அந்த இது பக்குவம் இன்னும் வரல. அதுதான் அன்புமணிட்டு அதான் பிரச்சனை, துரை வைக்கோட்டு அதான் பிரச்சனை, அன்புராஜின் அதான் பிரச்சனை, உதயநிதி அதான். என்ன காரணம்னா இவர்களுக்கு அடித்தல் இருக்கவனுடைய நிலைமை என்னன்னு தெரியும். ஒரு பதவி தூக்குனா அவன் அனாதையாக போயிடுவான், அவன் அடித்து கொல்லப்படுவான். போலீஸ் பகைச்சிருப்பான், எதிர்கட்சியை பகைச்சிருப்பான், அந்த ஏரியாவுக்கு ரியல் எஸ்டேட்டை பகைச்சிருப்பான், பில்டரை பகைச்சிருப்பான். ஏன்னா நானும் அந்த வழி எனக்கு தெரியும். நான் மாவட்ட செயலாளர் இருந்தவன், மாநில தோட்டத்தொழிலாளர் சங்க பொதுச்செயலாளர் இருந்தவன். எத்தனை நம்ம இந்த அதிகாரத்தை வச்சு எல்லாத்தையும் மிரட்டியிருப்போம். அப்போ பதவியிலையும் அவன் என்ன பண்ணுவான்? அத்தனை எதிரி ஒன்றா சேர்ந்துருவான். அப்போ வேறு கட்சிக்கு தேடி தான் உடனே கட்சிக்கு ஓடுறது தான் காரணம். நம்ம எங்கேயும் காசும் சேர்த்துல, பட்டம் சேர்த்துல, புட்டியும் சேர்த்துல, நம்ம அன்னைக்கும் டவுன் பஸ் தான், இன்றைக்கும் டவுன் பஸ் தான். அப்போது அந்த அந்த யதார்த்தம் எனக்கு தெரியும். நான் திக நகர செயலாளராக இருந்தேன். திக கட்சியில் எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணியிருப்போம். அது ஆபாசத்தில் விஞ்சி நிற்பது ராமாயணமாக மகாபாரதமாக கூட்டம் போட்டால் 4000 பேர் வருவான். எவ்வளோ பேர் இன்றைக்கெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. 4000 பேர் வருவான். இப்படியெல்லாம் அரசியல் செஞ்சுட்டு அரசியலே இல்லாமல் இருக்க முடியாது. அரசியல்னா உங்களுக்கு அத்தனை எதிரியும் சண்டைக்கு வருவான். போலீஸ் பழைய வாரண்டெல்லாம் கூப்பிடுவான். 10 வருஷத்துக்கு முந்தி 20 வருஷத்துக்கு முந்தி இருக்கிற கேஸெல்லாம் தூசு தட்டி பிடிச்சி உள்ளே போடுவான். அப்போ அதுதான் வழி. அல்ல, இப்போது அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, நிறைய மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து திமுகவுக்கு கட்டுப்பட்டவங்க, திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டுப்பட்டவங்க. இவங்க எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கேட்பாங்களா? அதை தட்டாமல் செஞ்சுருவாங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ துரைமுருகன்ட்ட போய் ஏதாவது சொல்ல முடியுமா? டேய் தம்பி உனக்கு தெரியாதுப்பா, பேச விட மாட்டார். தம்பி உனக்கு தெரியாதுப்பா, உங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, உங்கள் அப்பாவுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன், உங்கள் தாத்தாவை நான் தான் அரசியல் பண்ணோம், பேசாம இரு தம்பி, உனக்கு என்ன தெரியும், ஒரே மிரட்டி வச்சிருவார். அதனால தான் பெஞ்ச காலி பண்ணி போயா என் மகனுக்கு நான் முடிச்சு விடணுங்கிறார். யார்? ரஜினியை வச்சு கிளம்பியா, முதல்ல ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் வேண்டாயா, புது பசங்க வந்துட்டானுங்க. 80ஸ்க்கே வந்துருச்சு, 80s கிட்டு வந்துருச்சு. அப்போது இதெல்லாம் வந்து எப்போ 50s கிட்டு 1950 பிறந்தது, 50 பிறந்தது, 80 பிறந்தது, எப்படி சரியாக வரும்? அதுதான் பிரச்சனை. அப்போது இதை பக்குவமாக அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தனை பேர் திமுக தானே, உனக்கு அடிமை தானே, உன்னுடைய வீட்டுக்கு, உன்னுடைய குடும்பத்துக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் மச்சானுக்கு, உங்கள் அப்பாவுக்கு, அத்தனை பேருக்கு அடிமைகள் தானே அவங்க.
திமுக பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தானே, நீ எப்போ வேணால் வேலைக்கு வைக்கலாம், எப்போ வேணால் வேலையை விட்டு நீக்கலாம். அது கட்சி கிடையாது, ஜனநாயகம்லாம் கிடையாது. கட்சி விட்டு நீக்கினா அவன் போயிட்டு வேறு கட்சிக்கு போயிடுவான். இப்படி போன ஆளுக்கு தானே இப்போ இன்றைக்கி பல பேர் அதிமுகவில் வந்தால் தானே பல பேர் அதிமுக திமுக போனவங்க தானே. அப்போ அந்த பக்குவம் தான் முக்கியம். இல்லை, அந்த துணை முதலமைச்சர் பதவி இவருக்கு கொடுக்கப்பட்டது முதல்வர்களுக்கு உதவியா இருக்கும்னு கொடுக்கப்பட்ட பதவி இப்போ வந்து அவர் வேலையை சேர்த்து இவர் செய்யறாரு அப்படின்ற ஒரு நிலை வந்திருக்கா? இல்லை அப்படிலாம் வருது. அதாவது அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, அவ்வளோ பெரிய விஷயம். அதாவது அவருக்கும் தெரியும் எதிரி தலைக்கு மேலே எதிரிகள் இருக்கிறான். பிஜேபி இருக்கு, அதிமுக இப்படா சண்டை பிடிச்சிக்கோனுங்க நம்ம அதிகாரத்துக்கு வரலான்னு அதிமுக இருக்குது. கனிமொழி காத்து கொண்டு இருக்கிறார். 50 வயது இளைஞனுக்கு இது கூட தெரியலனா அவன் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. எப்போ அரசியல் என்பது ஒரு வளைந்து வளைந்து குறுக்கு நெருக்கமாக போகிற பாதைங்கிறத ஒரு அடிப்படையாக தெரிந்து கொள்ள முடியலனா இவர் துணை முதலமைச்சருக்கு லாய்க்கு இல்லை, எம்எல்ஏக்கு லாய்க்கு இல்லை, எதுக்கு லாய்க்கு இல்லை. இந்த துதிபாடிகள் பூரா யூடியூப் புட்டஸ் தான். நீயுமா புட்டஸ் குத்துற என்னையா, நான் தான் குத்துவேன். இல்லை, இன்னும் அவருக்கு காலம் இல்லையான்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு 50 வயசு ஆச்சுங்க. நான் தான் இந்த வயசில் கருணாநிதி முதலமைச்சர் ஆகிட்டாரு. எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், எந்த சாதி பேக்ரவுண்ட் இல்லை, சமூக பேக்ரவுண்ட் இல்லை, பணம் இல்லை, பண்ணையார் இல்லை, ஆள் இல்லை, அம்பு இல்லை, இசைவேளாளர் குடும்பம். இந்த தமிழ்நாட்டில் இத்தனை ஜாதி இருக்கான். இத்தனை ஜாதியை மிரட்டி அதிகாரத்துக்கு வந்தாருன்னா எத்தனை போராட்டம் நடத்திருக்கணும், எவ்வளோ பேர் காலில் விழுந்திருக்கணும், எவ்வளோ பேரை காலை பிடிச்சிருக்கணும், எவ்வளோ பேரை நீங்கள் சவாரி செய்ய விட்டுருக்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் இது அதாவது ஒரு ஷூட்டிங்கு ஒரு கப்பலை பார்க்க போனாராம் சிங்கப்பூரில். சொன்னாங்க அவன் இது உடஞ்சிடும் அது உடஞ்சிடும், சரி விலைக்கே வாங்கிடுவோம் பண்ணாராம். எவ்வளவுக்கு? 300 கோடி ஒரு கப்பல். அப்போ 300 கோடியினுடைய மதிப்பு தெரியாமல் பல லட்சம் கோடி கிடக்குது திமுக ட்ரஸ்ட்டில். 300 ரூபா 30,000 ரூபாய்க்கு பைக் வாங்க முடியாமலாம் அந்த கட்சியில் இருக்கான். எவ்வளோக்கு? 30,000 ரூபா இருந்தால் ஒரு நல்ல பைக் வாங்கலாங்க, வாங்க முடியாத அந்த கட்சியில் இருக்கான். அப்போது ஓசி பைக்கில் போகிறவன் பஸ்ஸில் போகிறவன் இருக்கான். அப்போது பணத்தினுடைய மதிப்பு, அதிகாரத்தினுடைய மதிப்பு. ஒரு சாதாரண தாசில்தார்கிட்ட போய் ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு எத்தனை முறை அலையணும் தெரியுமா? கூப்பிட்டு சிஎம் ஆஃபீஸர் கூப்பிட்டு சொன்னால் எடுத்துகிட்டு வீட்டில் வந்து கொடுத்துட்டு போகிறான். இதெல்லாம் அவருக்கு யதார்த்த வாழ்க்கையிலிருந்து வெகு தூரம் விலகி போய்விட்டதனுடைய விளைவு தான் இது போல முட்டல் மோதல் உரசல். இந்த உரசல் அவருக்கு நல்லதல்ல, கட்சிக்கு நல்லதல்ல. இதுதானே தவிர தொண்டை என்ன பண்ணுவான்? கனிமொழி மிக எளிதாக வருவதற்கான வாய்ப்புகளை இவரே உருவாக்கி கொடுத்துருவார். இது பிற்காலத்தில் இவர் இலவு வார்த்த கிளியாக தான் இருக்கணும். கனிமொழி தயாராக இருக்கிறார். கனிமொழிக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, பணம் இருக்குது, டெல்லி தொடர்பு இருக்குது, எல்லாமே நிறைய இருக்குது கனிமொழிக்கு. அப்போ கனிமொழி அதிகாரத்துக்கு வந்து விடுவார். அதிகாரம் கோபாலபுரத்துலேருந்து எங்கே போயிடும்? ஆலிவர் ரோட்டுக்கு போயிடும். இதை சரியாக புரிந்து கொண்டால் சரியாக இருப்பார். புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதிகாரம் கையை விட்டு போய்விடும். அதிகாரம் சசிகலா இன்றைக்கி எப்படி இருக்கார்? அனாதை ஆனந்தனாக. இதே போல் ஆண் சசிகலாவா உதயநிதி மாறுவதும் உதயநிதியாக நீடிப்பதும் அவருடைய கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.